சாமி சாமி என்ன சாமி அதுக்குள்ளேயே வந்துட்டியா? ஆமா சாமி, தை மாசம் பத்தியில வீட நம்ம வீட பழக்க வச்சுட்டு எல்லாம் முடிச்சு போயிடலாம் பார்த்தோம். சரி 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 எல்லாரும் வந்துட்டு வாங்க சாமி வாங்க சாமி வாங்க சாமி. சாமி வணக்கம். ஓரமாயிடா. கேட்டு சொல்லு சாமி. பூஜை ஸ்டார்ட் பண்ணிடலாம்ல சாமி. இந்த மாமா ஒரு ஆள் வர வேண்டி இருக்கு. சரி சாமி. அவள் வந்தவொடனே நல்லபடியா ஆரம்பிச்சோம். சரி சாமி சரி சாமி. ஆமா ஆமா அம்மா வாங்க, எப்படி இருக்கீங்க? வாங்க வாங்க வாங்க. நமஸ்காரம் நமஸ்காரம். மாமா சொல்லுங்க மருமன. கொண்டு வந்திருக்க விளக்கு உங்களை மாதிரி நல்ல கனத்த விளக்கா இருக்க. வேற இருக்க வேண்டாம், கோனார் கட்டி விட்டு கொடுக்க முடியுமா? அதான் சரி. சாமி ஸ்டார்ட் பண்ணிடலாம்ல? ஆமா சாமி, எல்லாரும் வந்தாச்சு, நீங்க ஆரம்பிச்சிடலாம். ரைட், ஓகே சாமி. பார்வதி பதே மகாதேவா, என்னாளுடைய சிவனே போற்றி, என்னாருக்கும் இறைவா போற்றி. யா நவஜம் வந்து ஆரம்பிச்சோம்லாமோ? நம் சட்மு ஜமி. ஓம் நமோ நாராயணாய வாசுதேவாய தின்மதே தன்னோ விஷ்ணு பிரசோதயா. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. குருப்ரம்மா குருர்விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः. குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குலதேவதாதி மகாமார்யை நமः. ஓம் கணானாம் த்வா கணபதிகம் ஹவாமஹே கவிம் கவீனாமுபமஸ்ரவஸ்தமோ. ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதான ஸ்ரண்வன்னோதபஸ்ஸேதசாதனம். ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதயே நமः. தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். அம்பி சாமி. ஆஜி வந்து உட்கார சொல்றோம். சாமி வந்து உட்கார சாமி, ஆட்சி ஆயிரும். சரியா விளக்க பொறுத்து சொல்றான் அம்பி.
நாளை ஆயிடுச்சு உங்களுக்கு ஆரம்பிக்கலாமா இருக்குமா? ஆரம்பிங்க சாமி ஆரம்பிங்க. சாமி முதல்ல பிள்ளையாருக்கு 101 காணிக்க வைங்க. என்ன சாமி எல்லா பக்கமும் 51 தான் காணிக்க, நீங்க 101 கேட்கல. சாமி தை மாசம் நல்ல நாள், முதல் நாளமா பிள்ளையார் அது முதல் கடவுள் இல்லையா, அது 101 காணிக்க வைங்க. சரியா போச்சு. சரி இந்தாங்க. அம்பே கணபதி ஹோமம் எல்லா வீட்லயும் வளர்ப்பாங்க. ஆமா சாமி. ஆனா அது எதற்கு வளர்க்காங்கன்னு தெரியாது. ஆமா சாமி. அதுக்குள்ள என்னதான் சொல்லுங்க சாமி. அம்பே கணபதி ஹோமம் எதுக்கு வளர்க்காம தெரியுமா உனக்கு? சொல்லுங்க சாமி. ஒரு தொழில் தொடங்கினாலோ புது வீடு கட்டினாலோ ஆமா சாமி அதுல உள்ள அந்த இது கெட்ட சக்திகள் நீங்கி விருத்தி அடையக்காண்டி கணபதி ஹோமம் வளர்ப்பாங்க. ஓகே சாமி. அது மட்டும் இல்லாம பசங்க படிப்பு மன நிம்மதி போன்ற எல்லாரும் கண்டி வளர்ப்பாங்க. இதெல்லாம் வேணாம்னு கண் திருஷ்டி அகலம்டா. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கங்கணபதயே வரவரத சர்வஜனம் மே வசமானய ஸ்வாஹா. எடா அம்பி ஆச்சாரியம் போட்டுக்க சொல்றான். ரைட் சாமி. ஓம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. பெரியாள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. வண்டி வருது ஓம் ராஜாதிராஜாய பிரசக்ய சாகினே நமோ வயம் வை ஸ்ரவணாய குர்மஹே சமே காமான் காமகாமாய மஹ்யோ காமேஸ்வரோ வை ஸ்ரவணோ ததாதோ குபேராய வை ஸ்ரவணாய மகாராஜாய நமஹ. அம்பே பெரியாள் 2 வாட்டியும் கொடுத்து இந்த கோமாதாக்கு இதை போட்டுட்டு சுத்தி கும்பிட்டு வர சொல்றான். ரைட் ஓகே சாமி. அங்காண்டின்னு சொல்லிடா ஒரே பீடை பிடிச்சவங்களா இருக்கான். அம்பி நாரி ஆயிடுச்சு. கணபதி சோசமா முடிஞ்சிச்சு. நம்பலாமா எப்படி? 4 இடத்துல இன்னைக்கு வேலை இருக்கு, நிறைய இருக்கு. சரி சாமி சரி சாமி. அம்பி சாமான் எடுத்து. சரி சாமி. ஐயா எல்லாம் சுபேஷா முடிஞ்சது. காலையில 6 to 7 மணிக்குள்ள பால் காய்ச்சி முடிச்சிருங்க. நல்ல நேரம் முடிய மாட்டியும். சரி சாமி சரி சாமி. சாமி போயிட்டு வாங்க சாமி. ரொம்ப சந்தோஷம், போயிட்டு வாங்க. ஏமா மணி வேற 6:30 ஆக போகுது, சீக்கிரம் பாலை காய்ச்சணும். பொறுப்பையா இருக்க மாட்டியால? எவ்வளவு நேரம் ஆகுது இன்னும் ஆளை காணாவல? யாருமா பாப்பால கேக்கியா? நான் அவளை அப்படியே சொல்லிட்டேன், இன்னும் வர காணுமே. சரி நான் ஒரு 8 ஃபோன் மட்டும் பண்ணி பார்க்கேன். சீக்கிரம் போய் பாரு. ஹலோ ஏம்மா எங்க வந்துட்டு இருக்க? அப்படியா சரி. ஏம்மா போல வந்துட்டாலாம். சரி இப்ப 10 நிமிஷத்துல வந்துருவேன் இருக்கா.
ஏம்மா வா வாமா வா. ஏன் இவ்வளவு நேரம்? என்ன நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நேரம் ஆயிட்டு கொஞ்சம் வர பஸ் நேரம் ஆகி போச்சு. சரி சரி சீக்கிரம் போ, அம்மா ஒண்ணு தேடிட்டே இருக்கா. மைனி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. நல்லா இருக்கீங்களா மைனி? நல்லா இருக்க மேனி. எட்டி அம்மா, நல்லா இவ்வளவு இருக்கீங்களா? நேரம் உனக்கு? நேரம் ஆகி போச்சு. சரி போனே பேச மாட்டேங்க. என்ன செய்ய, கல்யாணம் முடிஞ்சோம் நேரமே கிடைக்க மாட்டேங்குது. வீட்டுக்காரனுங்க சரி ஏமா நேரம் ஆகுது, எல்லாரும் சேர்ந்து ஒண்ணுமுன்னா பாலை காய்ங்க. ஏமா நீ வந்துட்டு மச்சான ஆளை காணுமோ? பின்னாடி வார நேரம் அதுக்குள்ள ஆளை காணுமே. மணி எத்தனை ஆயிட்டு? 6:45 ஆயிட்டு, இன்னுமா வர காணோம்? ஏன்ட்ட முன்னாடி போன்னு சொல்லிட்டாரு, இன்னும் ஆளை காணும். சரியா போச்சு. எங்கேயாடி பழக்க விட்டுட்டு இருப்பாரு. சரி ஏமா அவர் மச்சான் அங்கனே இறங்கினாரா? இன்னும் ஆளை காணுமா? நான் போய் ஒரு வாட்டி பைபாஸ் வரைக்கும் போய் பாட்டு வந்துருந்தேன். சரி போயிட்டு வா, சீக்கிரம் வா. மச்சான் மச்சான் வாங்க மச்சான். மச்சான் எங்க போறிய? இங்க நிக்க, நீங்க எங்க போறிய? என்னாச்சு மச்சான் இவ்வளவு லேட் ஆயிட்டு? மச்சான் உங்க ஊருக்கு பஸ்ஸும் இல்ல ஒண்ணும் இல்ல. என்னையா கோயம்புத்தூர் போற பஸ்ல இருந்து கோயில்பட்டி போற பஸ் வரைக்கும் எல்லாம் நம்ம பைபாஸ்ல நிக்கி, நீங்க என்னையா நம்ம ஊருக்கே பஸ் இல்லைன்னு சொல்லுதியா? உங்க தங்கச்சியை பத்தி உங்களுக்கு தெரியாதாயா? ஃப்ரீ பஸ்ல தான் போகணுங்க. ஓ அப்படியா? அதுல ஏத்தி கூட்டு வந்துட்டா அது பையன் ஆட்டி ஆசி வரதுக்குள்ள தன்னால குறுக்கெல்லாம் செத்து போச்சு. சரியா போச்சு. பைபாஸ்ல இறங்கி ஆட்டோ பிடிச்சிட்டு பார்க்க ஆளை காணும். இவன் நடந்தே வந்துட்டா சடச்சடன்னு துட்டு கொடுக்க சோமரப்பட்டு. சரி 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 சரி. நான் ஏறி ராஜாபுதி கோடி போனேன்னு சொல்லியிருக்கேன். ராஜபதி போன சொல்லிருக்கா, அவர் ராஜாபுடி வந்து போயிட்டான். ராஜாபுதி குடி பிட்டில நாளைக்கு போயிட்டு திருப்பி வேற இங்க வெங்கடாசலபுரம் வர்ற ஆட்டால ஏறி இருக்கணும். இங்க பக்கதான் மாப்பிள்ள நிப்பாட்டாம திருப்பிக்கிட்டு இருந்திருக்கா. நான் பொசுக்குன்னு ஏறி தொலைச்சிட்டேன். பொசுக்குன்னு அங்க பார்க்க போயிட்டான். சரியா போச்சு. சரி வாங்க, பால் காய்ச்சலுக்கு நேரம் ஆயிட்டு. சரியா போச்சு. வாங்க மாப்பிள்ள, என்னப்பா இவ்வளவு நேரம் கழிச்சு வாரியலப்பா? வா மாப்பிள்ள, வா 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 மாப்பிள்ள வா. என்ன இவ்வளவு நேரம் கழிச்சு வாரியா? நீங்க நம்ம வீட்டு ஃபங்க்ஷனு இவ்வளவு லேட்டா வந்தா என்னடைய அர்த்தம்? மாப்பிள்ள உனக்கு தான் நைட்டு தச்சு கழிச்சு முடிச்சு போய்க்கு மணி 2 ஆயிட்டு. அதுக்கப்புறம் நண்பன் வீட்டு புது மனை புகு விழான்னு போட்டு பேனர் கட்டவன ஒரு பேர் வரமுட்டான்ட்டான். ஆமா அதுவும் சரிதான். நீங்க தான் பேனர் கட்டையில இருந்து கவர் போட வரைக்கும் எல்லாம் நீங்க தான் பாக்கிய. உங்களுக்கு சொல்லி குத்தம் இல்ல. அதான் பிரசாந்த சொல்லி ஒரு பிரேம கொடுத்து ஒட்டுன்னு சொல்லி பிரசாந்த ஒட்ட சொல்லிட்டு அப்பந்தான் ஏத்தாப்புல போறேன். ஐயர் ஏத்தாப்புல வாராரு. சரியா போச்சு. அதனால லேசா கண்ணா செஞ்சுட்டு வாரேன். இவர் யாரும் தெரியுங்களா? நம்ம பார்த்த மாதிரி இருக்கு. தங்கச்சி மாப்பிள்ள. சரி சரி வாங்கத்தான் வாங்க வாங்க வாங்க. மச்சான் இவன் ஆட்டோல தான் ஏத்தி கொண்டு போய் ராஜா பகுதியில. ஆமா நான் பிராஞ்சேரிக்கு ஆட்டோல போறேன். 10 ஆளை ஏத்திட்டு ஆள் யாருனாவோ மார்க்கவோ அப்பவே நினைச்சேன். சரியா போச்சு. நானும் நீ பருத்தி கூட எங்கேயும் கூட்டி போயிட்டியோன்னு பார்த்தேன். கடைக்கு தான் போச்சு வண்டி. நம்மட்டே சரி ரைட்டு ரைட்டு. சரி மச்சான் ஆள் தெரியாம வாங்கி போட்டு 30 ரூபா அப்புறமும் வாங்கி வரும். சரி நேரம் ஆயிட்டே போகுது, வாங்க நீங்களும் கொஞ்சம் பால் ஊத்தி கொடுத்துருங்க. சரி ரைட் ரைட்டு. ஓ மச்சான் சொல்லுங்க. என்னையா மத்தியானம் சாப்பாட்டை வந்துட்டு பாலை கொடுத்து ஏமாத்திக்கிட்டு இருக்கிறீ? என்ன இப்பதான் வந்திருக்கீரு, ஃபங்க்ஷன் வீட்டுக்கு வந்திருக்கீரு, பாலை கொடுத்து ஏமாத்தினா பால் காய்ச்சிக்கு போற பாலை தான் கொடுப்போம். ஃபங்க்ஷன்னாலே பால் குடிச்சா நல்லா இருக்குமாயா? நமக்கு அந்த வெள்ளை மிலிட்டரியில இருந்து வாங்கிட்டு வந்திருப்பீல, அதை எடுத்துட்டு வரும். ஓ சரியா போச்சு. நீங்க அதை கேட்கிய பிறகு இதை குடிக்கிறதுக்காக அவ்வளவு தூரம் வந்திருக்கு. மச்சான் இல்ல சொல்லாதப்பா. இன்னொன்னு பார்த்து கவனிச்சோடு. மதிய சாப்பாடு டைம் ஆகி போச்சு. இப்போ போய் என்னப்பா நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஏடா சிவா நீ வேற சும்மா கடை. மணி என்ன ஆகுது? மணி 12 மணிக்கு குடிக்கலன்னா எங்க ஐயா போன் அடிச்சிருவாரு. அவர் போன் அடிக்கிற அளவுக்கு ஆக்கி கூட கூடாது. வா போவோம். அப்ப கண்டிப்பா குடிச்சே ஆகணுங்களா? எனக்கு கை காலெல்லாம் விடங்கு அடிச்சாதான் ஒப்பேரும். வா போவோம். மச்சான் காக்காவா அத்தானுக்காண்டி லேசா. அப்படியா மச்சான்? உங்களுக்காண்டி தான் இல்ல, ரொம்ப விருப்பமா இருக்காங்க போல உங்க மேல. சரி ரைட்டு. நான் எங்க அம்மாட்டையும் என் வீட்டம்மாட்டையும் கொஞ்சம் சொல்லிட்டு வந்துருந்தேன். சொல்லிட்டு வா.
ஏம்மா இந்த மச்சான் எங்க கடைக்கு போகணுங்காரு. நான் ஒரு கடைக்கு மட்டும் கூட்டு போயிட்டு வந்துருக்கேன். சரியா? இப்பதானே பாலை காய்ச்சிருக்கு, கொஞ்ச நேரம் உட்காந்து போச்சுடுங்க எல்லாரையும். அது அவரு ரொம்ப விருப்பப்படுதாரு, கடைக்கு போயே ஆகணுங்காரு. அவர் கூட்டு போனா வரமாட்டேங்க மாதிரி சொல்லுதாரு. நீங்க என்ன செய்தியா, பால் காய்ச்சிக்கு வந்த ஆளை மதியம் சாப்பாடு பண்ணிட்டு இருக்கேன். நான் 10 நிமிஷம் அவரை விட்டுட்டு வந்துடுவேன். சரிங்க சரிங்க, சீக்கிரம் போயிட்டு வாங்க. சரி மாப்பிள்ள, நீங்க முன்னாடி போய்கிட்டு இருங்க, நான் பின்னாடியே சைடிஸ் வாங்கிட்டு வந்துருந்தேன். எங்கடா நிப்பேன் தெரியுமா? அந்த நம்ம தெற்கோயில் கிட்ட நிப்பேன். நீங்க அங்க நின்று நான் நந்தாதேவிக்கு மேக்க நிக்கேன். நந்தாதேவியா? அது எங்க மாப்பிள்ள இருக்கு? அது அங்க இருக்கு, நீ வந்துட்டு போனடியப்பா. சரி ரைட்டு, சரி மாப்பிள்ள. இன்னும் சின்ன பிள்ளை மாதிரியே இருக்காரு. என்ன சின்ன பிள்ளையாவே வளர்த்தா கூறுக்கணும். சரி நாளைக்கு கோயிலுக்கு போய் கேட்டுருமா? ஆமா, நான் நாளைக்கு போயிட்டு ஒரு சாமியார் இருக்காரு, அவர்கிட்ட போய் ஜோதிகம் பார்க்க போறேன். சரிம்மா. என்ன செய்ய, அவன் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் கூடயே போயிட்டு அடையலாம். என்ன பண்ண, நானும் சொல்லிட்டேன் கேட்க மாட்டேக்காரு. சரி, நான் நாளைக்கு போய் ஜோதியம் பார்த்து சரிம்மா சொல்றேன், பெரிய பரிகாரம் ஏதாவது பண்ணிரும். சரிம்மா. ஹலோ ஹலோ, எங்க நிக்கியா? நான் அந்த தெக்கோயில் கிட்ட நிக்க. எங்க நிக்கியா மாப்பிள்ள? தெக்கோயிலா? அதுல இருந்து நேரா மேக்க பார்த்து வா, நந்தாதேவி இருக்கா? ஆமா, ஒரு பெரிய குழாய் மாதிரி இருக்கு, போக போறது குழாய். அந்த காமெடிச்சர் ஒட்டால மேக்க திரும்பி நம்ம கவுன்சிலர் தோட இருக்கா, உச்சிமாடி கவுன்சிலர், அவர் தோட்டத்துக்கிட்ட வா, அங்கதான் நிக்கேன். இந்த வாரம் மாப்பிள்ள, சொல் மாப்பிள்ள. இடம் என்ன மாப்பிள்ள, ஒரே பேக்டியா தெரியுற மாதிரி இருக்கு. ஆமா, முதே மாதிரி ஒரே ஒத்தடி பாதெல்லாம் கிடையாது, இப்ப எல்லாம் ஒரே தார் ரோடு தான் நமக்கு. யோ மச்சான், நானே ஒரு தங்கச்சி கல்யாணத்துக்கு வந்தது அந்த ஏரியா பக்கம். எனக்கே ஒரு அடையாளம் தெரியல, ஒண்ணும் தெரியல. முதே மாதிரிலாம் கிடையாது, இங்க சரக்கடிக்கு கூட இடம் கிடையாது மாப்பிள்ள. இது ரொம்ப போக்குவரத்து ஓவராலா இருக்கு. முதலாட்டு குவாரியில் அடிச்சோம், குவாரி பென்சிங் வழி போட்டு மறைச்சாச்சு. இப்ப நம்ம ராஜ்விகாண்டே உள்ள போக முடியாது, அந்த அளவுக்கு ஆகி போச்சு. சரி ரைட், இப்ப வேற இடம் எது இருக்குமா? வா, வடக்க நம்ம பால்வாடி இருக்கா? ஆமா, பால்வாடி இந்த புது ரேஷன் கடை இருக்க. அதேதான், இதான் வருங்கால தலைமுறைகளோட பாரு, அங்கதான் இருக்கு. ஓ, வருங்கால தலைமுறையோட பாரு. ஆமா, அங்க உட்காந்து அடிச்சோன்னு வச்சுக்கோ, ஒரு ரூபாய் கேள்வி கேட்க மாட்டான். சரி சரி, ஆள் வந்தாலும் போல கண்டுகிட்டே கிடையாது. ஊத்துனமா அடிச்சமா என்ஜாய் பண்ணலாம். மச்சான், அப்ப அங்க போயிருங்கல்ல நீங்க? நமக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்ல, இடம் நீட்டா இருந்தா போதும், சட்டுப்பட்டு முடிச்சுட்டு போவோம். சரி 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 மாப்பிள்ள, நீங்க முன்னாடி போங்க, வாங்க பின்னாடியே வரேன். சரி ரைட்டு, அப்போ பாலாடி பெருமா. சார் ரைட்டு மாப்பிள்ள, அந்த புல்ல ஓபன் பண்ணி. மாப்பிள்ள, ஸ்டிக்கர்லாம் பலமா இருக்க, ஸ்டிக்கரை பார்த்தாலே போத யாரு. புது பாட்டில் பாளையங்கோட்டை எலைட்ல 2050 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸ்டிக்கரே பல இருக்கா, அடிச்சா எப்படி இருக்கும் மச்சான்? இருக்கும். உங்களுக்கு ஸ்பெஷல் சரக்கு. என்ன ரசம்? ஆச்ச ரசம். சும்மா மன கிக்கா இருக்கும். ஹலோ மாப்பிள்ள, மிலிட்டரியில இருந்து கொண்டு வந்திருக்காப்ல, பாத்துக்கோங்க. எனக்குண்டு மச்சானுக்காண்டி. ரைட் ரைட், உங்களுக்கு என்ன, உங்க மச்சான் கொடுப்பாரு. ஹலோ, இல்ல மாப்பிள்ள, உனக்கு இந்த பழக்கம் இருக்கா? ஏன்னா அதெல்லாம் வந்துட்டுடா போற போக்குல. சரியா போச்சு, ஊர்ல 3 வருஷம் இல்லைன்னா பூரா பேரும் குளிச்சு குட்டிச்சவரா ஆகி போய் இருக்கிய போல. சரி சரி, நீ அடி இந்தா. என்ன மாப்பிள்ள புசுக்கு நீ என்கிட்ட தள்ளுத? ஏய் என்னல, நாடு இப்படிதான் இருந்தேன். சரி, மச்சான் வேற பக்கத்துல இருக்காரு, அவரு முன்னாடியா? சும்மா ஒரு 2 போடு, அதுக்கப்புறம் கொண்டாங்க. 2வது 1வது நமக்கு அந்த பழக்கமே கிடையாது. மாப்பிள்ள, ஃபங்க்ஷன் வீட்டுக்காரன் கொஞ்சம் அடி. ஃபங்க்ஷன் வீடு இன்னும் முடியல, 12 மணி தான் ஆகுது, மதிய சாப்பாடு நடந்துட்டு இருக்கு. நான் போக வேண்டாமா? லைட்டா ஒண்ணு போடலாம்ப்பா, கிக்கா இருக்கும், போடு கொஞ்சம். மச்சான் வேற இருக்காரு, அவரு முன்னாடி அடிச்சா நமக்கு பெரிய அசிங்கமா இப்போ. ஓ மச்சான், என்னய்யா எங்க எல்லாரையும் கூட்டி வந்து குடிக்க வச்சுட்டு நீர் மட்டும் குடிக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? லேசா ஒரு கட்டிங்க போடும், குளிச்சுட்டு போய் சாப்பிட்டுட்டு நீட்டா ஃபங்க்ஷன் சிறப்பா கொண்டாடுவோம். மச்சான், நான் இப்ப குடிச்சிருவேன். அங்க உங்க தங்கச்சி பூமிக்கு வானத்துக்கும் குதின்னு குதிப்பா. உங்க தங்கச்சி என்னைக்கியா குதிக்காம இருந்தா? இப்ப நானே போய் சமாளிக்க போறேன். சிவா, மச்சான் ஆசைப்படுதாரு, அவருக்காண்டி ஒரு போடப்பா, பிரிய காலம் காட்டாரு. அடி மச்சான் ஆசைப்பட்டாருங்க,
லேசா சரி. ஒரு மடக்கு தான். அவனுக்கு ஒரு அவுட்ஸ ஊத்து. சரி ரைட்டு. சைஸு சொல்லு. இந்த பையாக்காரன்ல ஊர்ல அதிகமாயிட்டாங்களா? ஆமா. மாப்பிள்ள அந்த கதையை ஏன் கேட்க? ஊர்ல 1000 வீடு இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, 500 வீடு கிந்திக்காரா இருக்கான், 500 வீடு தான் நம்ம ஆள் இருக்கு. மாப்பிள இந்த நம்ம அந்த புது குளத்துக்கிட்ட கிரிக்கெட் விளையாடுமா ஒரு கிரவுண்டு, அதெல்லாம் இப்ப என்னாச்சு? மாப்பிள்ள அதெல்லாம் இது ஜேசி போட்டு ஒதுக்கி பார்க்கிங்ல போட்டு 100 லாரி நிக்க, லாரி பார்க்கிங் போட்டாச்சு. ஓ லாரி பார்க்கிங் வேற போட்டாங்களா? கிரவுண்டும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. சிப்காட் கம்பெனில உள்ள ராலி ஃபுல்லா அந்த பார்க்கிங்ல தான் நிக்கி. சரியா போச்சு. அப்ப நம்ம ஊர் ரொம்ப தீவு மாதிரி தான் இருக்கு போல. ஆமா, அந்த பக்கமும் வரைச்சாச்சு, இந்த பக்கமும் வரைச்சாச்சு, ஒண்ணும் செய்ய முடியாது நம்மளால. சரியா போச்சு. சரி ரைட்டு, எல்லாரும் அடிச்சிட்டீங்களா? ஆமா. இது வேற ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுங்களா? என்ன மாப்பிள? ராஜபதிகாரனுக்கு ஹிந்திக்காரனை வச்சு நல்ல கழனி. கழனியா? ஆமா. என்ன மாப்பிள புதுசா சொல்லுத? ஆடு மாடு அங்க போற பாதி கழனி அவன் கழனி தான்ப்பா. ஆமாப்ல, ஆமா. கலனி நல்ல கலனி. வீடு போய் கழனியும் போக ஆரம்பிச்சிட்டே இப்போ. ஆமா. சரியா போச்சு. சரி ரைட்டு, அடிச்சிட்டீங்களா? போவோம், நம்ம போய் மதியம் சாப்பிடணும் எல்லாரும். சாப்பிடுறதுதான் ஞாபகம் வருது. ரேஷன் கடையில அரிசி கொடுக்காங்கல்ல, ஆமா. பூரா அவனுக்கு தான் போகுது. ஹிந்திக்காரங்களுக்கு தான் அரிசி ஃபுல்லா போகுது. இலவசமாப்பா? ஆமா. அது சரி. அங்க டூட்டி பாக்குற இடம் வடக்க கூடிலாம் அரிசிக்கு படாத பாடு பட்டுட்டு இருக்காங்க. இங்க வந்து அரிசியை வந்து நம்ம விலைக்கு வித்துக்கிட்டு இருக்கோம். அவன் கிலோ 10 ரூபான்னு கொடுத்து 8 பேர் தான். சரி 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 சரி. இப்போ அவனுக்கு நம்ம ஊர்ல தான் குடியிருப்பு. அவனுக்கு நமக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? பொண்ணு கொடுத்து பொண்ணு தான் எடுக்கணும், அவ்வளவுதான் வித்தியாசம். ஒண்ணு மண்ணா பழவியாச்சு வச்சாச்சு, அமைப்பா இருக்கு இப்போ ஊரு. இது இல்லாம வெறும் 15,000 சம்பளத்துக்கு வந்து நாயாச்சு சாவுதானுவா. ஆமா, அந்த விளையாட்டு போட்டி மதியம் நம்ம ஊர்ல நடக்கலே பார்த்தேன். ஆம்பளையால் ஒண்ணு தெரிஞ்ச மாதிரி இல்ல. அங்கே 10-20 கிந்திக்காரங்க அந்த கடை கிட்ட முன்னாடி நின்றுட்டு இருந்தாங்க. சரியா போச்சு. கிந்திக்காரங்க இப்ப விளையாட்டு போட்டியை பார்க்க வேற வர ஆரம்பிச்சாங்கன்னு நினைச்சுக்கிட்டேன். நாளைக்கு நம்ம கூட சேர்ந்து ஓடவும் செய்வான். சரி சரி. நம்ம கோயில்ல வரி கேட்கவும் செய்வான். அதான் சரி. எல்லாம் செய்வான். சரி சரி சரி. ஐயோ மச்சானா, அப்பமெல்லாம் நம்ம உன் தங்கச்சி கல்யாணம் புதுசில் வந்த புதுசுலாம் கீழே தெரு போனா பனிமாடம் கோயில் வரிக்காரன், மேல தெரு போனா முத்துமாடம் கோயில் வரிக்காரன், இப்படி அழகா கண்டுபிடிச்சிடலாம். இப்ப மாத்தி திறந்துட்டேன், கதை இந்திக்காரன் இருக்கான். சரியா போச்சு. எந்த வீட்டுல எந்த இந்திக்காரன் இருக்காமனே தெரியல. சரி 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 சரி. மாப்பிள்ளைய வரும்போது பேசிட்டு வந்தாப்புல, ஓ மச்சான் மாத்தி கீத்தி பேராரும் ஊர்ல ராஜவீல பாதி வீட்டுல இந்திக்காரன் தான் வாடகைக்கு இருக்கான் அப்படிங்காப்புல. அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு பத்திரிக்கை கொண்டு வந்தாலும் கூட தட்டி எழுப்பிட்டு தான் கொடுக்கணும் போலயா? ஆமா, கேட்காம முறையாம வந்துட முடியாது. மாப்பிள 10க்கு 10 தான் வீடு இருக்கு. அது 10 பேர் இருக்கான். 10,000 வாடகை கொடுத்தா அவன் ஜெவதியா இருந்து போயிருந்தான். என்ன செய்ய? 10,000? ஆமா மாப்பிள. என்ன மாப்பிள, அங்க என்ஜிஓ கல்லில கூட இவ்வளவு வாடகை கிடையாது, இங்க 10,000ங்க. 10க்கு 10 தான் ரூம் இருக்கு. 10,000 வாங்கி போறதான். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இங்க குடி வராங்க. அவன் ஃபேமிலி மேனு. ஃபேமிலி என்ன வேண்டாங்க, ஹிந்தியானா 10 பேர் வாங்கங்க. ஓ சரி 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 சரி. அப்ப வீட்லயே வருமானம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, அவன் வாங்குறது அவன் ஃபேமிலி மேனு 15,000 வாங்குவான். அவன்கிட்ட 10,000 கேட்டா அவன் எப்படி பேரும் அவனுக்கு. அதுவும் சரிதான். சரி ரைட்டு, இப்ப எல்லாரும் முடிச்சிட்டீங்களா? வாங்க, மதியம் சாப்பாடு ரெடி ஆயிட்டு போய் எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் வீட்டுக்கு போனோம். சரி ரைட்டு, இந்த வாரம் வாங்க சாமி. என்னப்பா கூட்டம் இன்னைக்கு? ஆமா
ஆமா சாமி, இந்த ஊர்ல குறை நிறைய இருக்கு சாமி. நீங்க குறை நிறைய நீங்க அதை தீர்த்தரணும். நம்மளை நம்பி வந்தா ஆமா சாமி, வர நேரம் எல்லாத்தையும் தீர்த்துருவோம். அதான் சாமி 100 டோக்கனு, ஒண்ணு இல்ல 100 டோக்கனு. நல்ல அப்போ இன்னைக்கு கமிஷன் இருக்கு. ஆமா சாமி, வருமானமும் இருக்கு. ஆமா சாமி, கவலைப்படாது, முடிச்சுக்கணும். சாமி பூஜை ஆரம்பிச்சிடலாமா? ரெடி சாமி, ஆரம்பிப்பா. சாமி சூடத்தை எங்க சாமி கொளுத்தணும்? இருக்காங்க, நானும் இங்கதான் இருக்கேன். கூடத்தை எங்க கொடுத்ததுன்னு கேட்டா என்ன சொல்ல கொடுத்துடாங்க. சாமி பார்த்து கொடுத்து அஞ்சரம்பாக்கத்திலே அடி வாங்கிடும் அம்மா. மீனம்பாக்கத்திலே மிதி வாங்கிடும் அம்மா. வடபழனியிலே வாய கிழிச்சாங்க அம்மா. ஆமாம்மா, இங்கே எதை கிழிக்க போறாங்கன்னு தெரியலையே அம்மா. ஆமாம்மா, வந்து இறங்கிடம்மா, இறங்கிடம்மா. எப்பா ஐயாவுக்கு அருள் உக்கிரமா வருது. உங்க குறையெல்லாம் வந்து தீர்த்துட்டு போங்க. குடியேற்றம் வந்து வேகமா கேளுங்கப்பா. சீக்கிரம்ப்பா. சாமி சாமி நல்லா இருக்கீங்களா சாமி? சாமி நான் 12ஆம் ஓட்ட குறி கேட்டு வந்தேன், ஞாபகம் இருக்கா? சாமி நம்ம ரெகுலர் கஸ்டமர் சாமி, இவனை பார்த்து தெரியலையா உங்களுக்கு? சாமி போன தடவை 12ஆம் கொரோனா வந்து எனக்கு பாஸ் ஆக்கி விட்டுட்டு இப்ப காலேஜ் படிக்க 3 வருஷம் படிச்சு முடிக்க போறேன். அரியர் வேற நிறைய ஆகி போச்சு. அதுக்கு எது வழி இருக்கா பாஸ் ஆக? சாமி சாமி நீங்க கொடுத்த அருள்வாக்கில மழை நின்று போச்சு பாருங்க. சந்தோஷம்பா, நம்ம சொன்ன காரியம் ஆமா சாமி, 12ல உங்க புண்ணியத்துல கொரோனா வந்து பாஸ் ஆயிட்டு இப்போ அதான் உங்களை தேடி மறுபடியும் வந்திருக்கேன். என்னப்பா படிக்க நீ? இப்ப காலேஜ் படிக்க சாமி. எப்படி பரிசு வந்திருக்கியா? ஆமா சாமி. ஒன்னும் பயப்படாப்பா, நம்பி வந்து மக்களை விட்டதில்லை. இப்பதான் வடக்க சீனா கிட்ட ஒரு எட்ட மீன் ஒரு நோய் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். நீ கவலைப்படாத, தெற்க இழுத்து நான் கொண்டாடுறேன். சரி சாமி, சரி எக்ஸாமே இருக்காம என்ன பார்த்து போங்க. சாமி அது ஒரு வாரம் அமைய மாட்டுக்கு. நானும் போகாத இடங்கள்லாம் பார்க்காத சாமி இல்லை, இங்கதான் சொல்லியிருக்காங்க. கரெக்டா நடக்கலாம், உங்களை தேடி ஆமா. ரொம்ப பெரிய கஷ்டமா கஷ்டத்துல என் காட்டுக்குள்ள வந்து நிக்க. ஆனா உனக்கு கல்யாணம் வரணும்னா நீ என்ன தேடி வந்திருக்க கூடாதப்பா. உன் ஊருக்கு நடுவுல ஒரு கோயில்ல ஒருத்தன் பூஜை பண்ணிட்டு இருக்காமலப்பா. உங்க தலைவர் கப்ப மாறி அவன் முடிச்சு வைக்காத வரனாப்பா, நான் முடிச்சு வச்சிட போறேன். நீ அவங்கிட்ட போ, கொஞ்சம் கமிஷன் கேட்பான். நீ கொடுத்தா சீக்கிரம் உனக்கு கல்யாணம் வர வருதப்பா. சொல்லி பார்த்தா
நீ போப்பா, கொஞ்சம் கமிஷனை கொடுத்தாதான்ப்பா வேலை நடக்கும். சரி சொல்லுப்பா. சாமி, வர வர தொழில்ல ஒரே நட்டமா போய்கிட்டு இருக்கு. நீங்க தான் சாமி கொஞ்சம் பார்த்து சொல்லணும். என்னப்பா தொழில் பண்ண? சாமி, காய்கறி வியாபாரம் பார்க்க சாமி. ஏ, வைத்தியங்கிட்டையும் வக்கீல்கிட்டையும் போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவானுப்பா. என்ன மாதிரி மகான்கிட்டையும் நீ போய் சொல்லக்கூடாதுப்பா. சாமி, தப்பு பண்ணிட்டேன் சாமி. ஊர்ல சீட்டு லேட்டம் சாமி, அதுல அவ்வளோ பணத்தையும் இது பண்ணிட்டேன், நட்டமாகி போச்சு. அப்படி சொல்லு. காய்கறி வியாபாரம் பார்த்து நட்டம் வராதப்பா. என்ன சீட்டு, ரம்மி லாண்டியா? ஆமா சாமி, ரம்மி தான். ரம்மில் ஆடலாமா? அதுல 13 சீட்டு தெரியுமா உனக்கு? ஆமா, 13ங்குதே. ஒரு ராசி இல்லாத நம்புறப்பா. அந்த விளையாட்டை விளையாண்டா ஒரு காலமும் ஜெயிக்க மாட்டேன்ப்பா. நட்டம் தான் வரும். நீ கொஞ்சம் ஓரமா நின்று, நான் அடுத்து அறுத்துறேன். சாமி, நைட்லாம் படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது சாமி. சாப்பாடு தண்ணி இறங்க மாட்டேங்குது. மெலிஞ்சிட்டே போறேன் சாமி. தூக்கம் வர மாட்டேக்கா? ஆமா சாமி. ஒரு கோட்டரை வாங்கி அடிச்சுட்டு குப்பரப்படுத்தனா நல்ல தூக்கம் வருமாப்பா. இப்படி சொல்லாங்க சாமி. சாமி அதான் அடிச்சு படுக்காரு. உனக்கு என்னடா? உண்மை. வீட்டில் எவ்வளோ பணம் நகை நட்டு வச்சிருக்க? ஒரு 20 லட்ச ரூபா இருக்கு சாமி. 20 லட்ச ரூபா வீட்டில் வச்சேன்னா உனக்கு எப்படிப்பா தூக்கம் வரும்? ஒரு பரிகாரம் இருக்கு. சொல்லுங்க சாமி. சொல்றேன், செய்தியா? சொல்லிருங்க சாமி, செஞ்சிடும். போன ஜென்மத்தில் நீ ஒருத்தனுக்கு கடன் போட்டிருக்கப்பா. சரி சாமி. நீ கடன் கொடுத்தவன், உனக்கு கடன் கொடுத்தவன் இந்த யோசு கோயில் கிட்ட வயசு பர்சன்ட் வீட்டுக்கு மேக்க. சரி சாமி. பஞ்சர் பாக்குற பப்பராங்கிற வேதம். சரி சாமி. அந்த பயலுக்கு ஒரு 20,000 நீ கொடுத்துட்டு சரி சாமி வீடு போய் சாரு. சரி சாமி. நல்ல தூக்கத்தை உனக்கு கொடுக்கம்பா. சரி சாமி. ரொம்ப நன்றி சாமி. ஏ ஜாமி, ஏ ஜாமி, ஏ ஜாமி, வாண்டானப்பா, நான் வரம் கேட்க வந்தப்பா ஜாமி. நீதான்ப்பா கொடுக்கணும். தாத்தா போனோமா அவன் 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 10 ரூபாய்க்கு நடிக்காத. நல்லா இருப்பல. நானே கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணி வந்திருக்கேன். உட்காரு, ஓரமா உட்காரு. என்ன வேணுமோ தெளிவா கேடு. வா. ஏ ஜாமி, வடக்க 4 பிள்ளை ஜாமி, தெற்க 4 பிள்ளை ஜாமி. அதை வளர்த்து அதை பெத்து ஆவி போச்சு ஜாமி. இப்ப அதுக்கு என்ன செய்யணுங்க? 8 பிள்ளை பெத்தாச்சு ஜாமி. 9வது பிள்ளை பிறக்காதுக்கு நீ என்ன ஜாமி சொல்லுவ ஜாமி? உட்காரு உட்காரு. 8 பிள்ளை வச்சிருக்க, 9வது பிள்ளை வேண்டான்னு வரங்க. ஆமா ஜாமி. ஒண்ணுமே பண்ண வேண்டாமப்பா. கை கால வச்சுட்டு தள்ளி படுத்தா மட்டும் போதுமப்பா. அதுவும் முடியலையா, நாளைக்கு அங்கண்ட ஆஸ்பத்திரி போ. எல்லாத்தையும் சிறப்பா முடிச்சு விட்டுவாங்க. நர்ஸ் இருப்பாங்களா, டாக்டர் இருப்பாங்களா ஜாமி? யார் இருந்தானே முடிக்க வேண்டிய கதை ஒழுங்கா முடியுமப்பா. சரி ஜாமி. சொல்லுப்பா. நான் ஒரு கோழி பண்ண வச்சிருக்கேன் ஜாமி. சரி. அதுல ஒரு கோழி 10 முட்டை போட்டுச்சு ஜாமி. 10 முட்டை போட்டிருக்கா? ஆமா. 9 முட்டை கோழி முட்டை, 1 முட்டை வாத்து முட்டை. அது எப்படி ஜாமி? ரொம்ப சங்கடமான கேள்வியெல்லாம் கேட்டேன். எப்பா, உன் கோழியோட நடத்த சரியில்லையப்பா. அந்த கோழி உன் வீட்டுக்கு ஆகாது. என்கிட்ட கொண்டு வந்து கொடு, நான் கறி வச்சு சாப்பிட்டுக்கிடுவேன். சரி சாமி, என் பொண்டாட்டி மாசமா இருக்கா சாமி. பிள்ளை பிறக்கணும் சாமி. எந்த பிள்ளை சாமி பிறக்கும் முதல்ல? கவலைப்படாதப்பா, உன் பொண்டாட்டி மாசமா இருக்கா. 8 மாசமா 9 மாசமா? 9 மாசம் சாமி. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாத்துக்கும் பிறக்கிற மாதிரி தான் பிறக்கும். புதுசாக ஒன்றும் பிறக்க போறது இல்லைப்பா. கவலைப்படாத. தலை பிள்ளை ஆம்பளை பிள்ளை, தப்புனா பொம்பளை பிள்ளை. சாமி சொல்லுதாய். பெரிய கஷ்டத்துல வந்து உட்காந்துருக்க, கண்ணெல்லாம் கலங்கி வருதப்பா. ஆமா சாமி, உன் கஷ்டம் என் கண்ணுக்குள்ள தெரியுது. சரி சாமி. நீ சொல்ல வேண்டாம். சரி. சரியா? கவலைப்படாத. சரி சார். ஆனா
நீ என்னைய தேடி வந்திருக்க கூடாது. சரி உனக்கு யாரை கேட்கணும் நானு? இல்ல என்ன கஷ்டம் இருக்க போய் உன்னையும் தேடி வந்திருக்கேன். வேற யாரை பார்க்கணும் நானு? உன் குலதெய்வம் பார்த்துக்கிட்டு இருக்கப்பா. சரி உனக்கு எதுவும் சொல்ல வேண்டான்னு என் பக்கத்துல உட்கார்ந்துருக்கு. சரி என்னால எதுவும் சொல்ல முடியாது. சரி சரி. உன் குலதெய்வத்துக்கு ஒரு நேர்த்தி கடன் ஒண்ணு இருக்கு. ஆமா அந்த நேர்த்தி கடனை நீ செஞ்சு முடி. சரிங்க சாமி. நீ கேட்கற கஷ்டத்தெல்லாம் உன் குலதெய்வம் காப்பாத்தி தருமப்பா. சரிங்க சாமி. எப்பா ஹலோ சாமி, உங்க வீட்டம்மா கலந்து சாமி. யாருக்கு வீட்டம்மா? உங்க வீட்டம்மா சாமி. எப்ப டியூட்டி டைம்ல அவன் போன் அடிக்க மாட்டாளா? ஏன் அடிக்கா? சாமி வீட்டுக்கு நேரம் ஆயிட்டான். ஏன்னா டைம் எப்படின்னு கேட்காப்புல. டைம் என்னடாச்சு? 9:35 ஆச்சு சாமி. கடை அடைக்க நேரம் ஆச்சு சாமி. கவலைப்படாப்பா, கடை அடிச்சா பக்கத்துல பூக்கடையில போய் வாங்கிக்கலாம். நீ பயப்படாத. ஏ ஒரு 10:30 வருவோம்னு சொல்லு. சரி சாமி. கோழி அடிச்சு குழம்பு வச்சு சரி சாமி. காலு ரெண்டையும் சரி சாமி. பொரிச்சு வைக்க சொல்லு. சரி சாமி. சாமி வருவாப்பிலையா? நாட்டுக்கோளை அடிச்சு நல்ல பொரிச்சு சமைச்சு வைப்பேலாம். சரி இப்போ முடிஞ்சாப்பா. யாரும் சாமி மலையாள போறாரு. குறிக்கிறவங்க வேற யாராவது வந்து கேட்டுக்கிடுங்கப்பா. முட்டாங்கனியை போட்டு நின்று, முட்டாங்கனியை போட்டு நின்று. குறி வரணுமா வேண்டாமாப்பா? சாமி சொல்ல செய்யுங்க. உட்கார, இங்க வா, பக்கத்துல வா. அடிக்க வசம் இல்லைங்க, வா கொஞ்சம் நெருங்கி வாப்பா. சாமி இங்க நெருங்கி வாப்பா. இல்ல அங்க உங்ககிட்டலாம் முடியல. நீங்க வேற மொத்தமா தீச்சி அடிக்க வந்திருக்காங்க இருந்து மழையில இருந்து பிறந்து இந்த மாதிரி வந்திருக்கியா. அவன் உங்கள்கிட்ட போய் தீச்சி எப்படி வாங்க முடியும்? எல்லா மக்களுக்கும் நல்ல காலம் பிறக்கணும் தம்பி, அப்படி எடுத்துருக்கோம். கல்யாணம் முடிக்குமா முடிக்க முடியாதா? ஒரு 5-6 டிக்கெட் ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கு. கல்யாணம் முடிக்கணும்னு நினைச்சேன்னா விடுங்க. எப்பா முடிச்சு வச்சதை வச்சு நல்லா வாழ்ந்தாலே சந்தோஷம் தானப்பா. இன்னொரு கல்யாணம் உனக்கு கேக்கா? எனக்குலாம் ஒன்று வேணும்ப்பா. நம்ம பிள்ளைகளுக்கு தான் வேணுங்க. உன் பிள்ளைகளுக்கு வயசு கிடக்கப்பா. அதுவே இன்னும் பிள்ளையா தான் இருக்கு. அதுக்கு பிள்ளை வர வேண்டி கண்டிப்பா சீக்கிரம். நீ இரு, நான் சீக்கிரம் முடிச்சு கொடுங்க. எனக்கு ஒண்ணா இன்னும் ஒரு 10 வருஷத்துல முடிக்கும்பா. அந்த நாடகத்துல வந்து கேளப்பா. என்ன தப்பா சொல்ல? இப்பவுமே ஏதாவது முடிஞ்சு டயம் ஆச்சுப்பா. கடை வேற அடைக்க போறான். இப்ப நான் சொல்லதுக்கு ஒண்ணும் இல்ல. நீ வாப்பா. சாமி மலைய